வணக்கம். வெல்கம் டு Glen Academy. இன்னைக்கு நம்ம யூடியூப் செஷன்ல நம்ம பார்க்க போற தலைப்பு வந்து பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரீஸ் அப்படின்றதான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. எந்த ஒரு தேர்வாக இருந்தாலும் 5 இயர்ஸ் பேக் அவங்க கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ரிவைஸ் பண்றது மூலயமா இப்போ கேட்கக்கூடிய கேள்விகளை உங்களால வந்து ஓரளவுக்கு கணிக்க முடியும். அந்த ஒரு காரணத்துக்காகவும் இன்னொன்னு வந்து சில கேள்விகள் உங்களுக்கு முந்தைய ஆண்டு கேட்டிருப்பாங்க இல்லையா, அந்த கேள்விகள் அப்படியே வந்து அதோட எக்ஸ்பிளனேஷன்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது டைரக்டா உங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. மேண்டேட்டரியா நீங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரீஸ் எல்லா எக்ஸாமினேஷன்ஸ்க்கும் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். இப்போ நமக்கு அடுத்து வரக்கூடிய தேர்வு குரூப் 1 தேர்வா இருக்கிறதுனால அந்த தேர்வுக்கு உட்பட்ட பாலிட்டி சம்பந்தமான கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதிகமா கேள்வி கேட்கக்கூடிய சப்ஜெக்ட்டும் பாத்தீங்கன்னா பாலிட்டி தான். அதனால அந்த பாலிட்டி சப்ஜெக்ட்ல 2019ல இருந்து 2011 வரைக்கும் இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். 2019 and 2017, 15, 16, 14 and 2013 and 2011 டோட்டலா 6 years கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கு. அந்த 6 years கொஸ்டின் பேப்பர்ஸும் நம்ம ஒன் பை ஒன் பார்க்க போறோம். நிச்சயமா ஒரு வருஷத்துல அவங்க மினிமம் 20 கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. அப்புறமா 23, 20 to 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். நம்ம மேக்ஸிமம் ஒவ்வொரு தொகுப்புலையுமே வந்து 10 to 15 MCQs வந்து பார்க்கணும். எப்படி இந்த கேள்வி நீங்க ஆன்சர் பண்ண போறீங்க அப்படின்னா, கொஸ்டின்ஸ் வந்து நான் போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுலயுமே டிஸ்பிளே பண்றேன். அது பாருங்க, பார்த்துட்டு நீங்க அந்த ஆன்சர் கெஸ் பண்ணுங்க. என்ன கேள்வியா இருக்கு, ஆன்சர் என்ன இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்சர் ஜஸ்ட் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் இமிடியேட்டா நான் கீ கொடுக்குறேன். ஸோ அந்த கீ செக் பண்ணி நீங்க எவ்வளவு ஆன்சர்ஸ் அட் எண்ட் ஆஃப் தி செஷன் ரைட்டா ஸ்கோர் பண்ணிருக்கீங்க அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு அவுட் ஆஃப் 10 கொஸ்டின்ஸ் நீங்க எவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்கீங்க, எதுல மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்றத நீங்க எவாலுவேட் பண்ணாதான் மறுபடியும் அதே தப்பு நீங்க ரிப்பீட் பண்ணாம இருக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். அதனால இந்த செஷன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெய்லி பேசிஸ்ல நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா 2019 உட்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்க போறோம். ஒன்ஸ் பாலிட்டி எம்சிக்யூஸ் எல்லாமே 10 கொஸ்டின்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அன்அகாடமி பிளாட்ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன, இப்போ லைவ்ல இருக்கக்கூடிய பேட்ச் கோர்ஸ் என்னது, ஸ்பெஷல் கிளாஸை வந்து நீங்க பார்க்கணும்னா அதுக்கான கோட் என்ன அப்படின்ற எல்லா விஷயங்களையுமே நான் அட் எண்ட் ஆஃப் தி செஷன் சொல்றேன். முதல் முறையா அன்அகாடமி பிளாட்ஃபார்ம் பத்தி தெரிய வருது உங்களுக்கு, இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அதுக்கு இன்ட்ரோடியூஸ் ஆறீங்கன்னா நிச்சயமா எண்ட் ஆஃப் தி செஷன் நான் சொல்லக்கூடிய அந்த 5 மினிட்ஸ் இன்ஃபர்மேஷனை கிளியரா நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முதல் கேள்வி என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ரெடியா இருந்துக்கோங்க, உங்களுடைய ஆன்சர்ஸ் நீங்க நோட் டவுன் பண்ணிக்கோங்க. அப்பதான் எண்ட் ஆஃப் தி செஷன் எவ்வளவு கேள்விகளுக்கு நீங்க சரியான பதில் கொடுத்தீங்க அப்படின்றது தெரிய வரும். So first we are going to start with 2019 paper. முதல் கேள்வி இங்க பாத்தீங்கன்னா கிளியரா இருக்கும். குரூப் 1 2019 கொஸ்டின் பேப்பர் முதல் கேள்வி பார்க்க போறோம். நான் என்ன பண்ணிருக்கேன்னா குரூப் 1 2019ல டோட்டலா 23 கொஸ்டின்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது நம்ம 2017 பார்ப்போம். 17 பார்க்கும்போது அந்த கொஸ்டின்ஸ் நான் கண்டினியூ தான் பண்ணியிருக்கேன். நம்பர்ஸ் எல்லாமே 24, 25 அப்படின்ற மாதிரி கண்டினியூ பண்ணியிருக்கேன். நம்ம டோட்டலா நம்ம 2011 பார்க்கும்போது பாலிட்டி ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்ல நம்ம டோட்டலா எவ்வளவு கொஸ்டின்ஸ் கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தெரிய வரும். அதுவே உங்களுக்கு நிறைய நம்பிக்கை கொடுக்கும். இவ்வளவு கொஸ்டின்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நிச்சயமா இதுல இருந்து மினிமம் 10 கொஸ்டின்ஸ் நம்ம டைரக்டாவே ஆன்சர் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் ஒவ்வொரு கேள்விக்கும் நான் நிறைய எக்ஸ்பிளனேஷன், ஏன் இந்த கேள்வி தப்பு பண்ணியிருக்காங்க, எந்த ஸ்டேட்மெண்ட் தப்பா இருக்கு, கரெக்டான ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்றதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ தட் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனோட படிக்கும் போது நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிய வரும். ஸோ இன்னைக்கான முதல் கேள்வி பார்க்கலாம். Which of the following statement about the first amendment to the constitution is true அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ கான்ஸ்டியூஷன்ல வந்து அதான் இந்திய அரசியலமைப்புல திருத்தங்கள் அப்படின்றது பண்ணுவாங்க இல்லையா, அந்த முதல் திருத்தத்தின் அடிப்படையில வந்து இங்க கொடுத்திருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ்ல எதெல்லாம் கரெக்டா இருக்கு அப்படின்றதான் கேள்வி. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா the first amendment was enacted in 1952. ஓகேவா. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் the first amendment was enacted before the first general election. தேர்ட் பாத்தீங்கன்னா it was enacted by the provincial parliament அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து இது ஏவா எடுத்துக்கோங்க, இது பியா எடுத்துக்கோங்க, this one is C and another one D. இப்போ இதே கேள்வியை நான் தமிழ்ல டிஸ்பிளே பண்றேன். தமிழ் மீடியம்ல ப்ரிப்பேர் பண்றவங்க இருப்பீங்க இல்லையா, அவங்க பார்த்ததுக்கு அப்புறமா நீங்க இதுக்கான ஆன்சர் என்னன்றது பாருங்க. முதல் திருத்த சட்டத்தை பற்றிய வாக்கியங்களில் எது அல்லது எவை உண்மையானவை? முதல் திருத்த சட்டம் 1952 இயற்றப்பட்டது. முதல் திருத்த சட்டம் முதல் பொது தேர்தலுக்கு முன்பு இயற்றப்பட்டது. இது தற்காலிக பாராளுமன்றத்தால் இயற்றப்பட்டது அப்படின்ற கேள்வி கொடுத்திருக்காங்க.
ஸோ இந்த கேள்விக்கான சரியான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the right answer is option B. அதாவது 2 and 3 மட்டும்தான் கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பானது. ஸோ நிச்சயமா அதுக்கான ஆன்சர்ஸ் நோட் பண்ணியிருப்பீங்க. அப்ப அது கரெக்டா தப்பா அப்படின்றதையும் நோட் பண்ணிக்கோங்க. டோட்டலா 10 கொஸ்டின்ஸ் பார்த்ததுக்கு அப்புறமா எவ்வளவு கொஸ்டின்ஸ் நீங்க ரைட்டா கொடுத்துருக்கீங்க அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். So which of the following statement about the first amendment to the constitution is not true? So first amendment was enacted in the year 1952 கொடுத்திருக்காங்க இல்லையா? இந்த இடத்துல வருஷம் தான் தப்பு பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா 1951ல தான் பண்ணியிருக்காங்க. பட் இங்க 1952 கொடுத்ததுனால இந்த கேள்வி தப்பாயிருச்சு. The first amendment was enacted before the first general election. அது கரெக்ட் தான். ஏன்னா முதல் ஜெனரல் எலெக்ஷன்ஸ் எப்போ நடந்துச்சுன்னா 1952ல நடந்துச்சு. 1951லயும் இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்ததுனால இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இட் வாஸ் enacted by the provincial parliament. ஏன்னா 1952 எலெக்ஷன் நடந்து அதுக்கு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் ரியல் பார்லிமெண்டே ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் 1947 இண்டிபெண்டன்ஸ் வாங்கணும் இல்லையா, அதுல இருந்து 1952 வரைக்குமே ப்ராவின்சியல் பார்லிமெண்ட், தற்காலிக கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பார்லிமெண்ட் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால அந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். இந்த கேள்வி பொறுத்த வரைக்கும் செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கு, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பா இருக்கு. ஸோ அந்த இயர் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்ல இருந்து எப்படி வேணாலும் ட்விஸ்ட் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாவே படிச்சிட்டோம் இல்லையா, இதே சேம் கொஸ்டின் ரிப்பீட் பண்ண மாட்டாங்க. ஆனா இதுல இருந்து கேள்வி ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. The financial control exercised by the parliament over the executive through அப்படின்னு கேக்குறாங்க. நிதி சார்ந்த கட்டுப்பாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது யாரு பண்றாங்க அப்படின்றதான் கேள்வி. ஆப்ஷன் ஏ வந்து Comptroller and Auditor General of India. Second option Auditor General. Third option Finance Secretary. And the fourth option Accountant General அப்படின்றது. So the four optionsல right answers என்ன அப்படின்றத பார்ப்போம். ஒரே கேள்வி தமிழ்ல பார்க்கலாம். இந்திய பாராளுமன்றம் செயலாட்சி அலுவலர் மீது தனது நிதி சார்ந்த கட்டுப்பாட்டை செலுத்தும் இவர் வழியே ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேள்விக்கு சரியான பதில் என்ன அப்படின்றத பார்ப்போம். இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை அலுவலர், இந்திய தணிக்கை தலைவர், நிதித்துறை செயலாளர் மற்றும் தலைமை கணக்கு அலுவலர். ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் எல்லாருமே நோட் பண்ணியிருப்பீங்க. ரைட் ஆன்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் சாய்ஸ். சிஏஜி அப்படின்றவங்க தான் இந்த கேள்விக்கான சரியான பதில். பார்லிமெண்ட்டுக்கு மேல பினான்சியல் கண்ட்ரோல்ல கொண்டு வர்றது யாருன்னு கேட்டாங்கன்னா சிஏஜி. நமக்கு யூனியன் கவர்மெண்ட் பார்ட் 5லயே பாத்தீங்கன்னா சிஏஜி பத்தி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அவங்களை யார் எலெக்ட் பண்றாங்க, அப்பாயிண்ட் பண்றாங்க, அவங்களுடைய பதவி காலம் எவ்வளவு, அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் பவர்ஸ் எல்லாம் என்ன அப்படின்ற டீட்டெயிலாவே கொடுத்துருப்பாங்க. சில நேரங்களில் வந்து கண்ட்ரோல் ஆடிட்டர் ஜெனரல் சிஏஜி எந்த பகுதியில அரசியலமைப்புல மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட கேள்வி கேட்டிருக்காங்க. பார்ட் 5 பகுதி 5 சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு அப்படின்ற பகுதியில சிஏஜி பத்தி கொடுத்திருக்காங்க. ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. மூன்றாவது கேள்வி சேம் அதே சிஏஜி பத்தி தான், பட் எந்த ஆர்டிகல் அப்படின்னு கேக்குறாங்க. சரத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, அது. Comptroller and Auditor General is appointed by the President of India under which article? எந்த ஆர்டிகல்ல வந்து சிஏஜி அப்படின்றவங்க ஜனாதிபதியால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நபர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க, அதுதான் கேள்வி. ஆப்ஷன் ஏ ஆர்டிகல் 162, ஆப்ஷன் பி ஆர்டிகல் 148, ஆப்ஷன் சி ஆர்டிகல் 153 and ஆப்ஷன் டி ஆர்டிகல் 174. இந்திய தலைமை தணிக்கையாளரை எந்த விதியின்படி குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார்? ஓகேவா, இந்த கேள்விக்கு சரியான பதில் என்னன்றது நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிகாஸ் போலிங் ஆப்ஷன்ஸ்லாம் இது இல்ல இல்லையா, அதனாலதான் நான் நோட் பண்ண சொல்றேன். இதே ஸ்பெஷல் கிளாஸ் நம்ம அன்அகாடமி பிளாட்ஃபார்ம் நீங்க பாக்குறீங்கன்னா போல் ஓபன் பண்ணுவோம். ஸோ அதுல நீங்க டைரக்டாவே உங்களுடைய ஆன்சர்ஸ் போல் பண்ணலாம். ஓவரால் லீடர் போர்டு எல்லாமே ஓப்பன் ஆகும். எத்தனை பேர் சரியா சொல்லியிருக்கீங்க, யார் ஃபர்ஸ்ட் சொன்னீங்க அப்படின்றது எல்லாமே அதுல கிளியரா தெரியும். யூடியூப் செஷன்ஸ்ல இன்னும் நமக்கு அந்த ஃபீச்சர் ஆட் பண்ணலன்றதுனால நீங்க ஆன்சர்ஸ் நோட் பண்ணி அதுக்கப்புறமா செக் பண்ணிக்கோ. இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி ஆர்டிகல் 148. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, பார்ட் 5ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆர்டிகல் 52ல இருந்து ஆர்டிகல் 151 வரைக்கும் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல தான் கவர் ஆகும். பார்ட் 5ல தான் உங்களுக்கு ஆர்டிகல் 148 அப்படின்றது இருக்கு. ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன். நாலாவது கேள்வி கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ பாலிட்டி எப்பவுமே வந்து நிறைய ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, டைரக்டா கேள்வி கேட்க மாட்டாங்க. ஒரு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். பட் கிளியரா நீங்க நோட் பண்ணீங்கன்னா ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். பாக்குறதுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடா தெரியும், பட் ஆன்சர் பண்ணக்கூடியது மிக எளிமையாவே நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்.
Article 308 to 314 of the Constitution with regard to the All India Services அப்படின்றது. இந்த ஆர்டிகிள் இந்த ஆர்டிகிள் வரைக்கும் ஆல் இந்தியா சர்வீஸ் பத்தி பேசியிருக்காங்க. ஓகேவா, இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் வந்து ஆர்டிகிள் 308 exclusively apply to the Jammu and Kashmir. 3 வந்து Parliament has enacted the All India Services Act in 1952. Article 312 empowers the Parliament to create new All India Services. இந்த கேள்விக்கான சரியான பதில் என்ன அப்படின்றத நீங்க சூஸ் பண்ணணும். ஆப்ஷன் A, B, C and D. So 1 and 4 right, 2 only is right, 4 only right and 4 and 3 are right. தமிழ்ல இந்த கேள்வி பார்த்துடலாம். கீழ்வரும் வாக்கியத்தை கருத்துக. உறுப்பு 308 முதல் 314 வரையிலான அரசமைப்பு சட்டம் அகில இந்திய பணிகள் பற்றி கூறுகிறது. உறுப்பு 308 முற்றிலும் ஜம்மு காஷ்மீர் விவகாரங்களுக்கானது. பாராளுமன்றம் அகில இந்திய பணிகள் சட்டத்தை 1952ஆம் ஆண்டு இயற்றியது. உறுப்பு 312 பாராளுமன்றத்திற்கு புதிய அகில இந்திய பணியை உருவாக்க அதிகாரம் அளிக்கிறது. இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல சரியான பதில் என்ன அப்படின்றத நம்ம தேர்ந்தெடுக்க போறோம். ரைட் ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் A is the right. அதாவது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கரெக்டா இருக்கு. செகண்ட் அண்ட் தேர்ட் வந்து தப்பு பண்ணியிருக்காங்க. அது என்ன தப்பு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஏன் தப்புன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிக்கலை தான் தப்பு பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஆர்டிகல் 308 இல்ல, ஆர்டிகல் 370 தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர். பட் இப்போ ரிப்பீல் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஆர்டிகல் 370 தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பத்தி கொடுத்திருப்பாங்க, அவங்களுக்கான ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் பத்தி. 3 பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட் has enacted All India Services Act in 1952. இது வந்து ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் சொன்னோம் இல்லையா, அந்த சேம் இயர்ல தான் இதுவும் கொண்டு வந்திருப்பாங்க 1951ல. இந்த இயர் வந்து தப்பா இருக்கு. மற்றபடி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 308ல 314 வந்து ஆல் இந்தியா சர்வீஸ் பத்தி பார்த்திருக்காங்க. அண்ட் நியூ ஆல் இந்தியா சர்வீஸ் கிரியேட் பண்றதுக்கான அதிகாரம் ஆர்டிகல் 312ல கொடுத்திருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டேட்மெண்ட். நிறைய முறை இந்த ஸ்டேட்மெண்ட் இருந்து மட்டுமே கேள்வி கேட்டிருக்காங்க. நியூ ஆல் இந்தியா சர்வீசஸ் எந்த ஆர்டிகலோட சம்பந்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 312 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி பார்க்கலாம். 5வது கேள்வி. ஆர்டிகல் டேஷ் வாஸ் இன்சர்டட் இன்டு தி கான்ஸ்டிடியூஷன் அண்டர் தி 73rd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு கேட்கிறாங்க. ஆர்டிகல் 245B, ஆர்டிகல் 244B, ஆர்டிகல் 243B and ஆர்டிகல் 242B. ஓகேவா, எந்த ஆர்டிகல் வந்து 73rd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கு அப்படின்றதான் கேள்வி. தமிழ்ல பார்க்கலாம். அரசியல் சாசன விதி 73வது அரசியல் திருத்த சட்டத்தினால் அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது. 245B, 244B, 243B and 242B. இந்த கேள்விக்கு மிக சரியான பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் C is the right answer. 243B தான் 73வது திருத்தம் மூலமா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஆட் பண்ணிருக்காங்க. ஓகேவா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டிஸ் எல்லாம் வரும் இல்லையா, அந்த செக்டார்ல லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்ல வரக்கூடிய தலைப்பு இது. ஆர்டிகல் 243B 9ல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது 6வது கேள்வி. Who among the following was the cabinet minister without portfolio அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது ஆப்ஷன்ஸ் பாருங்க. சி ராஜகோபாலாச்சாரி, டி கிருஷ்ணமாச்சாரி, என் கோபாலசாமி ஐயங்கார், ஜிஎல் நந்தா, புல்சாரி லால் நந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல பார்த்தா கீழ் வருபவர்களுள் யார் இலாக்கா இல்லாத மத்திய அமைச்சர் ஆவார்? ராஜகோபாலாச்சாரி, டி கிருஷ்ணமாச்சாரி, கோபாலசுவாமி ஐயங்கார் அண்ட் ஜிஎல் நந்தா. இந்த கேள்விக்கான சரியான பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் C is the right answer. என் கோபாலசாமி ஐயங்கார் அப்படின்றவர் தான் இலக்கா இல்லாத மத்திய அமைச்சரா இருந்திருக்காரு. அதனால C தான் சரியான பதில். அதாவது துறை ஒதுக்கீடு இல்லாம, பொதுவா வந்து ஒரு அமைச்சருக்கு அப்படின்னா துறை ஒதுக்கீடு இருக்கும் இல்லையா, துறை ஒதுக்கீடு இல்லாத ஒரு அமைச்சரா இருந்தது யாருன்னு கேட்டாங்கன்னா கோபாலசுவாமி ஐயங்கார். 7வது கேள்வி. Which one of the following statement is not with regard to powers of parliament? பாராளுமன்றத்தோட அதிகாரத்தின் கீழே வராத ஒரு அதிகாரம் என்னது அப்படின்றதான் கேள்வி. 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்லிமெண்ட் கேன் அப்ரூவ் 3 டைப்ஸ் ஆஃப் எமர்ஜென்சி ப்ரொவிஷன். அதாவது அவசர கால பிரகடனம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது 3 விதமா இருக்கு. அந்த 3மே வந்து பாராளுமன்றம் அப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். It cannot abolish state legislative council.
ஒரு மாநிலத்தோடைய மேலவை அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில பாராளுமன்றத்தால நீக்க முடியாது அப்படின்றது செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டா கொடுத்திருக்காங்க. இட் கேன் ஆல்டர் பவுண்டரிஸ் ஆஃப் தி ஸ்டேட். ஒரு மாநிலத்தோடைய எல்லை பகுதிகளை மாற்ற முடியும் அப்படின்றது சி ஆப்ஷன். டி வந்து இட் கேன் எஸ்டாப்ளிஷ் a common high court for 2 or more states. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஹைகோர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய உயர்நீதிமன்றத்தை ஏற்படுத்த முடியும். அதுக்கு பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்றதான் 4வது ஆப்ஷனை கொடுத்திருக்காங்க. இப்ப கேள்வி என்னன்னா, பாராளுமன்றத்துக்கு இது இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல அவங்ககிட்ட இல்லாத அதிகாரம் என்ன அப்படின்றதான் கேள்வி. அது என்னன்றது நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி தமிழ்ல இந்த கேள்வியை பார்த்திடலாம். நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் தொடர்பாக பின் வருவனவற்றில் எவை சரியல்ல? நாடாளுமன்றம் 3 விதமான அவசர நிலை பிரகடனத்தை அனுமதிக்கலாம். நாடாளுமன்றம் மாநில சட்ட மேலவையை நீக்க முடியாது. மாநிலங்களின் எல்லைகளை மாற்ற முடியும். ஒரு உயர்நீதிமன்றத்தை 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஏற்படுத்தலாம் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த கேள்விக்கான சரியான பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான். என்னன்னா ஏ, சி அண்ட் டி இது எல்லாமே பாராளுமன்றத்தால பண்ண முடியும். பில வந்து என்ன கொடுத்துட்டாங்கன்னா இட் கெனாட் அபாலிஷ் கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலா ஒரு மாநிலத்தோட மேலவைய நீக்கக்கூடிய அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு தான் இருக்கு. ஆனா இங்க வந்து அவங்க கிட்ட இல்ல அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இங்க தப்பாயிருச்சு. மத்தபடி பார்லிமெண்ட் கேன் அப்ரூவ் 3 டைப்ஸ் ஆஃப் எமர்ஜென்சி நிச்சயமா பண்ண முடியும். என்ன மாதிரி எமர்ஜென்சி இருக்கு பாத்தீங்கன்னா தேசிய பிரகடனம் நேஷனல் எமர்ஜென்சி, ஜனாதிபதி ஆட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் எமர்ஜென்சி பிரசிடென்ட் ரூல், தேர்ட் வந்து நிதி சார்ந்த பிரகடனம் பினான்சியல் எமர்ஜென்சி. இந்த 3மே கேபினெட்டோட ரிட்டன் ரெக்கமெண்டேஷன்ஸ்ல தான் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து அனௌன்ஸ் பண்ண முடியும். அட் தி சேம் டைம் அதை ரிப்பீல் பண்றதும் இவங்க ரிவோக் பண்றதும் இவங்க கிட்ட தான் இருக்கு. அண்ட் இட் கேன் ஆல்டர் பவுண்டரிஸ் ஆஃப் தி ஸ்டேட். நிச்சயமா ஒரு மாநிலத்துடைய எல்லை பகுதிகளை மாற்றி அமைக்க எங்களுக்கு அதிகாரம் இருக்கு. உயர்நீதிமன்றம் 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட மாநிலத்துக்கு கம்பைன் பண்ணி ஒரு உயர்நீதிமன்றத்தை பொதுவா வைக்கிறதுக்கான அதிகாரமும் பாராளுமன்றத்துக்கு இருக்கு. அதே நேரத்துல ஒரு மாநிலத்தோட மேலவையை கலைக்கக்கூடிய அதிகாரமும் அவங்களுக்கு இருக்கு. ஆனா அவங்க இல்லைன்னு சொன்னதுனால இந்த ஸ்டேட்மெண்ட் தவறான ஸ்டேட்மெண்டா மாறி இருக்கு. ஓகே, அடுத்த கேள்வி பார்க்கலாம். 8வது கேள்வி. ஜல்லிக்கட்டு, the bull taming sport of Tamil culture and tradition, is protected according to article dash of the Constitution of India அப்படின்னு கேக்குறாங்க. article 29(1), article 39(1), article 49(1) and article 59(1. இந்த கேள்விக்கான சரியான பதில் என்ன அப்படின்றது பார்ப்போம். ஜல்லிக்கட்டு அப்படின்றது எந்த ஆர்டிகல் படி நம்மளுடைய உரிமைகளாக இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜல்லிக்கட்டு ஏறு தழுவுதல் விளையாட்டு என்ற தமிழரின் கலாச்சாரம் மற்றும் பண்பாடு இந்திய அரசமைப்பின் எந்த விதியின்படி பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது அப்படின்றதான் கேள்வி. 29(1), 39(1), 49(1) and 59(1. சரியான பதில் ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். நம்மளுடைய அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு இல்லையா, அதுல வந்து இந்த ஆர்டிகல் 29(1) படி நம்மளுடைய கலாச்சாரம் சம்பந்தமான அதிகாரம் நமக்கு இருக்கு, அதை பாதுகாக்கிறதுக்கான அதிகாரம் இருக்கு. கல்ச்சர் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் அப்படின்னு ஒரு பார்ட் வரும். அந்த ஃப்ரீடம்ல இது நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ ஆப்ஷன் ஏ 29(1) will be the right choice. 9வது கேள்வி. Who headed Provincial Constitution Committee of Constituent Assembly? ஜே.பி. கிருப்லானி, எச்.சி. முகர்ஜி, ஏ.வி. தக்கர் and சர்தார் வல்லபாய் பட்டேல். ஸோ இந்த ப்ராவின்சியல் கான்ஸ்டியூஷன் கமிட்டியை தலைமை ஏற்றி நடத்தினது யாரு அப்படின்றதான் கேள்வி. தமிழ் அந்த கேள்வி பார்த்துடலாம். இவங்க எல்லாருமே மேஜர் அண்ட் மைனர் கமிட்டி அப்படின்ற தலைப்புல வரக்கூடியவங்க. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் பிராந்திய அரசியலமைப்பு கமிட்டியின் தலைவராக இருந்தவர் யார்? ஜே.பி. கிருப்லானி, எச்.சி. முகர்ஜி, ஏ.வி. தாக்கர் அண்ட் சர்தார் வல்லபாய் பட்டேல். ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. ஓகேங்களா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. மைனர் கமிட்டி அண்ட் மேஜர் கமிட்டி யாருக்கு யாருக்கு எந்தெந்த போர்ட்போலியோ வச்சிருந்தாங்க, இல்ல எந்தெந்த டிபார்ட்மெண்ட் வச்சிருந்தாங்க அப்படின்றத கிளியரா நோட் பண்ணிக்குவோம். அடுத்தது, who among the following was not a member of drafting committee? K.M. முன்ஷி, அலாதி கிருஷ்ணசுவாமி ஐயர், பட்டாபி சீதாராமையா அண்ட் கிருஷ்ணமாச்சாரி அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கு. டிராப்டிங் கமிட்டி வரைவு குழுல இங்க இருக்கக்கூடிய 4 நபர்கள்ல யாரு உறுப்பினரா இல்லாம இருந்தாங்க அப்படின்றதான் கேள்வி. கீழ்கண்டவற்றில் எவர் வரைவு குழுவில் உறுப்பினராக இடம்பெறவில்லை? K.M. முன்ஷி, அல்லாதி கிருஷ்ணசுவாமி ஐயர், பட்டாபி சீதாராமையா மற்றும் கிருஷ்ணமாச்சாரி. The right answer for this question is option C. பட்டாபி சீதாராமையா டிராப்டிங் கமிட்டியோட மெம்பர் இல்ல, மற்ற 3 நபர்களும் அதோட உறுப்பினர்களாக இருந்தாங்க.
ஓகே, நம்ம 10 கேள்விகள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இன்னைக்கு செஷன் நம்ம 10 கொஸ்டின்ஸ் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் இல்லையா, அது 10மே பார்த்தாச்சு. அடுத்த வகுப்புல நம்ம அடுத்த 10 கேள்விகள் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். 2019 டோட்டலா 23 கொஸ்டின்ஸ் இருக்கு, அது எல்லாமே பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. அன்அகாடமி பிளாட்ஃபார்ம்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்றத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அன்அகாடமில ஸ்பெஷல் கிளாஸஸ் அப்படின்றத எடுத்துட்டு இருக்கோம். அது ஆக்சுவலா எதுக்காக அப்படின்னா, உங்களுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் அந்த சம்பந்தமான ஒரு அறிமுகம் இல்லாம இருந்துச்சுன்னா, அந்த பிளாட்ஃபார்ம்ல எப்படி கிளாஸஸ் எடுக்கிறாங்க, உங்களுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கு, எஜுகேட்டர்ஸ் எப்படி டீச் பண்றாங்க, அதுக்கான ஒரு டெமோ கிளாஸஸா தான் உங்களுக்கு அது கிடைக்கும். எல்லா நாட்களுமே பார்த்தீங்கன்னா எல்லா எஜுகேட்டர்ஸுமே மினிமம் ஒரு கிளாஸாவது எடுப்பாங்க. ஸோ நீங்க அந்த நேரத்துல சடனா நீங்க ஒரு 11:30 மணிக்குள்ள வரீங்க, இல்ல ஒரு மணிக்குள்ள வரீங்க அப்படின்னா, அந்த டைம்ல யாரெல்லாம் லைவ்ல கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்களோ அது எல்லாமே டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு எந்த தலைப்புக்கு ப்ரிப்பேர் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த தலைப்புக்கு கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா, அங்க எஜுகேட்டர்ஸ் வந்து அந்த தலைப்புக்கு உட்பட்டு சில கேள்விகளை கேட்டுட்டு இருப்பாங்க. எம்சிக்யூ ஆஸ்பெக்ட்ல இருக்கும். அதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கலாம். ஆனா இதுவே பிளஸ் கிளாஸா இருந்துச்சுன்னா எல்லாமே வந்து தியரிட்டிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. போத் தியரிட்டிக்கல் அஸ் வெல் அஸ் எம்சிக்யூ ரெண்டுமே அதுல இருக்கும். ஆனா ஸ்பெஷல் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் எம்சிக்யூ ஆஸ்பெக்ட்ல மட்டும் தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. என்னுடைய செஷன்ஸ் பாத்தீங்கன்னா டிசம்பர் மந்த்ல டெய்லி பேசிஸ்ல 11:30 அண்ட் 1:30 இந்த 2 டைமுக்குமே நான் ஃப்ரீ கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன். 11:30க்கு பாலிட்டி சப்ஜெக்ட்ல இருந்து ஃப்ரீ கிளாஸஸ், தினசரி ஒரு 25 கேள்விகள் வந்து பாலிட்டில இருந்து நம்ம பார்க்க போறோம். அடுத்தது 1:30க்கு பாத்தீங்கன்னா யூனிட் 9 அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த ஒரு 25 கேள்விகள் நம்ம பாக்குற மாதிரி இருக்கும். டெய்லி பேசிஸ்ல இந்த 2 டைமுமே நீங்க வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். பட் அன்அகாடமி லேர்னிங் ஆப் நீங்க டவுன்லோட் பண்ணி, ஆக்சுவலி இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன், எனக்கு இதை எப்படி டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஆப்பே இல்ல அப்படின்றதுக்கான இந்த இன்ஃபர்மேஷன் இது. நீங்க பிளே ஸ்டோர்ல அன்அகாடமி லேர்னிங் ஆப் அப்படின்னு டைப் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லாகின் பண்றதுக்கு உங்களுடைய நேம், மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி இது கொடுத்து லாகின் பண்ணிக்கணும். தேர்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய கோல் என்னன்றதை சூஸ் பண்ணணும். டிஎன்பிஎஸ்சி அப்படின்றது நிறைய எக்ஸாமினேஷன்ஸ்க்கு, நிறைய ஸ்டேட் லெவல் எக்ஸாமினேஷன்ஸ் அண்ட் சென்ட்ரல் லெவல் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு கோச்சிங் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ உங்களுடைய கோல் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு செட் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ண உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இமேஜ் கிடைக்கும். அதாவது ஸ்பெஷல் கிளாஸஸ் அப்படின்ற மாதிரி டேஷ்போர்ட் ஓபன் பண்ணி பாருங்க. அதுல ஃப்ரீ கிளாஸஸ் இல்லைன்னா ஸ்பெஷல் கிளாஸஸ் அப்படின்னு டாபிக்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்ககிட்ட வந்து அன்லாக் கோட் அப்படின்னு கேட்பாங்க. அதாவது இந்த ஃப்ரீ பிளானை நீங்க அன்லாக் பண்றதுக்கு ஒரு கோட் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த இடத்துல நீங்க வி லவ் இந்தியா அப்படின்ற அந்த கோடை பயன்படுத்தி அன்லாக் பண்ணிக்கலாம். முதல் முறை வகுப்பு பார்க்கும் போது மட்டும்தான் இந்த கோட் கேட்பாங்க, எல்லா நேரம் கேட்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இது அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்த முறை எல்லாமே இதே கோட் வந்து உங்களுக்கு ஆட்டோ அப்ளை ஆயிடும், எந்த இஷ்யூஸ் இருக்காது. முதல் முறை நீங்க கிளாஸ் பார்க்கும் போது மட்டும் வி லவ் இந்தியா அப்படின்ற கோட் பயன்படுத்தி ஃப்ரீ கிளாஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. இது வந்து தினசரி அன்அகாடமி பிளாட்ஃபார்ம்ல நான் எடுக்கக்கூடிய ஃப்ரீ கிளாஸஸ்க்கான டீடைல்ஸ், என்ன சப்ஜெக்ட் டீச் பண்ண போறேன் அப்படின்ற எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அடுத்தது இதை விட மேஜரான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க அன்அகாடமி பிளாட்ஃபார்ம்ல பே பண்ணி படிக்கலாம். ஒரு வருஷத்துக்கு இல்ல 2 இயர்ஸ்க்கு 1 மந்த் 3 மந்த் 6 மந்த்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 5 மேஜர் பிளான்ஸ் இருக்கு. அந்த எந்த உங்களுக்கு ஸ்கீம் வேணுமோ அந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்ணி நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா அதுல பிளஸ் கோர்சஸ், அதாவது பிளஸ் லேர்னர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்க பே பண்ணி வர்றதுனால. அதுல நாங்க எந்த மாதிரியான கிளாஸஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்றதுக்கான டீடைல்ஸ் இப்ப பார்க்க போறோம். ஒவ்வொரு டைம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேட்ச் கோர்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க ஒவ்வொரு எக்ஸாமினேஷன்ஸ்க்காக. இப்போ கரண்டா இந்த மந்த் எதெல்லாம் லைவ்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா குறிக்கோள் அண்ட் இலக்கு, இந்த 2 பேட்ச் கோர்ஸுமே லைவ்ல இருக்கு. ஒவ்வொரு பேட்ச் கோர்ஸுமே போத் பைலிங்குலா எடுப்பாங்க, அதாவது தமிழ் மீடியம்ல டீச் பண்ணுவாங்க, இங்கிலீஷ் மீடியம் டீச் பண்ணுவாங்க. உங்களுக்கு எந்த மீடியம் வேணுமோ அதுல நீங்க என்ரோல் பண்ணி நீங்க கிளாஸஸ் பாத்துக்கலாம். நீங்க மொத்தமா அந்த கோர்ஸ்க்கு நீங்க பே பண்ண மாட்டீங்க, அன்அகாடமி பிளாட்ஃபார்ம் தான் பே பண்ணுவீங்க. ஸோ தட் அதுல இருக்கக்கூடிய எல்லா பேட்ச் கோர்ஸுமே நீங்க பாத்துக்கலாம். குறிக்கோளுக்கு மட்டும் தான் நான் பே பண்ணணுமா, இலக்கு மட்டும் தான் பே பண்ணணுமான்னு இல்ல. நீங்க ஒன்ஸ் 3 மந்த்ஸ் என்ரோல் பண்றீங்களா, 1 இயர் பண்றீங்கன்னா அந்த டியூரேஷன்ஸ்ல எவ்வளவு கிளாஸஸ் இருந்தாலும் எவ்வளவு பேட்ச் கோர்ஸ் அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணாலும் எல்லா பேட்ச் கோர்ஸுமே நீங்க ஃப்ரீயா பார்க்க முடியும். இந்த மந்த் நான் எடுக்கக்கூடிய கிளாஸஸ் என்னென்ன பேட்ச் கோர்ஸ் பாத்தீங்கன்னா, குறிக்கோள் அப்படின்ற ஒரு பேட்ச் கோர்ஸ் குரூப் 4 எக்ஸாமினேஷன்ஸ்க்காக இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது தமிழ் மீடியம் கேட்டகரியில ஜியோகிராஃபி அஸ் வெல் அஸ் எக்கனாமி, இந்திய பொருளாதாரம் மற்றும் புவியியல், இந்த ரெண்டுமே வந்து நான் டீச் பண்ண போறேன். கிளாஸஸ் எப்போ ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஜியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் டிசம்பர் 1 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிருச்சு, டிசம்பர் 30 வரைக்கும் கண்டினியூ ஆகும். இதுவே எக்கனாமி பாத்தீங்கன்னா டிசம்பர் 22 தான் ஸ்டார்ட் ஆக போகுது, நெக்ஸ்ட் வீக் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. அண்ட் எப்போ வரைக்கும் இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 14 வரைக்கும், நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் கிளாஸஸ் வந்து இருக்கும்.
ஓகேங்களா. இந்த 2 பேட்ச் கோர்ஸ் அதோடைய டேட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இங்கிலீஷ் மீடியம்ல இலக்கு பேட்ச் கோர்ஸ் குரூப் 2 பிலிம்ஸ்க்காக இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுல என்னுடைய சப்ஜெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜியாகிரபி இன் இங்கிலீஷ் மீடியம் டீச் பண்ண போறேன். ஸோ அதுக்கான டேட் பாத்தீங்கன்னா நாளைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. டிசம்பர் 18 ஸ்டார்ட் ஆகி பிப்ரவரி 2 வரைக்கும். பிகாஸ் 40 செஷன்ஸ் இதுல இருக்கு. ரொம்ப பெரிய பேட்ச் கோர்ஸ் இது. 40 செஷன்ஸ்ல ஒவ்வொரு செஷனும் 1.5 hours 90 மினிட்ஸ்ல நாங்க ஜியாகிரபி டீச் பண்ண போறேன். ஸோ போத் தியரிட்டிக்கல் ஆஸ் வெல் அஸ் எம்சிக்யூ. ஒரு நாள் தியரியா பார்த்தோம்னா அதுக்கு வெரி நெக்ஸ்ட் டே நம்ம எம்சிக்யூ அதே தலைப்பு பார்க்க போறோம். கம்ப்ளீட் சிலபஸ் கவரேஜ் இருக்கும். சிலபஸ் என்னென்ன தலைப்பு கொடுத்துருக்காங்களோ அந்த தலைப்பு தான் உங்களுக்கு நீங்க ஹெட்டிங்கா கொடுத்துருப்போம். அதுக்கு உட்பட்ட கண்டென்ட் என்னவோ அது எல்லாமே நம்ம ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். நம்ம ஒரு புக் எடுத்து படிக்கிறதுக்கும் சிலபஸ் வைஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. கொஸ்டின்ஸ் எல்லாமே சிலபஸ் வைஸ் தான் கேட்பாங்க. ஸோ அதில் தான் கம்ப்ளீட் ப்ரிப்பரேஷன் தேவைப்படும். இந்த 2 பேட்ச் கோர்ஸுமே நான் டீச் பண்றது. இதே குறிக்கோள் வந்து இங்கிலீஷ் மீடியம்லயும் இருக்கு, இலக்கு வந்து தமிழ் மீடியம்லயும் இருக்கு. அதுல வேற ஒரு எஜுகேட்டர்ஸ் வந்து எடுப்பாங்க. நான் இந்த மாதம் ஜியாகிரபி அஸ் வெல் அஸ் எக்கனாமி டீச் பண்றேன். ஓகேங்களா. இது எல்லாமே டீடைல்ஸ், அதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே. ஸோ நான் முன்னாடி உங்களுக்கு அந்த அன்லாக் கோட் சொல்லிட்டேன் இல்லையா, நீங்க ஸ்பெஷல் கிளாஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உங்ககிட்ட கோடு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். வி லவ் இந்தியான்ற கோட் அப்ளை பண்ணி நீங்க பாத்துக்கலாம். அன்அகாடமி பிளாட்ஃபார்ம்ல நீங்க கெட் சப்ஸ்கிரிப்ஷன், அதாவது பிளஸ் மெம்பரா வரணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீங்க டேஷ்போர்ட் சொன்ன இல்லையா, டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அங்க இந்த டவுன் ஆரோவை பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த இது ஓப்பன் ஆகும் டேஷ்போர்ட். அதுல வந்து ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு இருக்கும், ஸ்பெஷல் கிளாஸஸ்ன்னு இருக்கும். இந்த ஸ்பெஷல் கிளாஸஸ் தான் நீங்க ஓப்பன் பண்ணி பார்க்கணும். அதான் சொன்னல ஃப்ரீயா நீங்க கிளாஸஸ் பார்க்க முடியும்னு சொன்னல, அது ஸ்பெஷல் கிளாஸஸ். அதை ஓப்பன் பண்ணி அந்த கோட் வி லவ் இந்தியா அப்ளை பண்ணி நீங்க கிளாஸஸ் பாருங்க. இல்ல பிளஸ் சப்ஸ்கிரைப் பண்ண போறீங்க அப்படின்னா பிளஸ் அப்படின்ற ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு செகண்ட் பேஜ்ல கெட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்ற ஒரு ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கான பிளான் ஓப்பன் ஆகும். 1 month 3 months 6 months 1 year and 2 year அப்படின்னு சொல்லிட்டு இல்ல எந்த பிளான் நீங்க சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் தருவாங்க. 10% டிஸ்கவுண்ட் வந்து வி லவ் இந்தியா அப்படின்ற கோட் அப்ளை பண்ணி நீங்க கெயின் பண்ணிக்கலாம். அனதர் 10% வந்து உங்களுடைய கிரெடிட் பாயிண்ட்ஸ், நீங்க அன்அகாடமில எவ்வளவு ஸ்பெஷல் கிளாஸ் பாக்குறீங்களோ அந்த கிளாஸ்ல இருந்து உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் ஆட் ஆயிட்டே வரும். அப் டு 10% வரைக்கும் அந்த பாயிண்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க 2 years சப்ஸ்கிரைப் பண்றீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு பே பண்ற மாதிரி இருக்கும். இங்க வந்து 8400 கொடுத்துருக்காங்க. அந்த 20% டிஸ்கவுண்ட் ஆனதுக்கு அப்புறமா 6800 நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். இதே 1 year பண்றீங்கன்னா இங்க 7000 கொடுத்துருக்காங்க, நீங்க 5600 பே பண்ற மாதிரி இருக்கும். 20% டிஸ்கவுண்ட் ஆனதுக்கு அப்புறமா. இதுதான் இதுல டீடைல்ஸ். சிங்கிள் பேமெண்ட்ல என்னால பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க யூ கேன் கோ ஃபார் இஎம்ஐ ஆப்ஷன். போத் ஆன் கிரெடிட் அண்ட் டெபிட் கார்டு நோ காஸ்ட் இஎம்ஐல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கிரெடிட் கார்டு பொறுத்த வரைக்கும் எல்லா பேங்க்ஸுமே அப்ளிகபிள் ஆகும். டெபிட் கார்டுக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் மட்டும் அப்ளிகபிள் ஆகும். ஓகேங்களா. இது வந்து சிங்கிள் பேமெண்ட்ல பண்ண முடியாம நான் ஒரு 1 yearல ஒவ்வொரு மாதமும் நான் அமௌண்ட் கொடுத்து நான் பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். அன்அகாடமி பிளாட்ஃபார்ம்ல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. டைம் டு டைம் ஒவ்வொரு பேட்ச் கோர்ஸ்க்கும் ஒவ்வொரு விதமான எக்ஸாமினேஷன்ஸ்க்காக கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கோம். வரக்கூடிய 2021க்கான ஆனுவல் பிளானரும் டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியல் வெப்சைட்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கேற்ற ப்ரிப்பரேஷன் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன எக்ஸாமினேஷன்ஸ் கோலா இருக்கோ அதுக்கு உட்பட்ட பிளானை சூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஆனா லாங்கர் பிளான் நீங்க அதாவது ரொம்ப 2 years 1 year அதெல்லாம் சூஸ் பண்ணா மட்டும்தான் ரொம்ப எக்கனாமிக்கலா இருக்கும். நிறைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இருக்கு. கன்சிஸ்டன்டா நீங்க மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அடுத்த 10 கேள்விகளோட அடுத்த செஷன் உங்களை நான் மீட் பண்றேன். இந்த செஷன்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, நிச்சயமா நான் கிளாரிஃபை பண்றேன். நன்றி.